ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 2026 ஜூன் மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலில் ஜூன் மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கு? மீன மனையில் சனி பகவான் அமர்ந்திருக்க, மேசத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்க, ரிஷபத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இந்த இரண்டு கிரகங்கள் மிதுன மனையில் வீற்றிருக்க, ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்காங்க. சரி, இந்த மாதம் பெயர்ச்சிகள், கிரக பெயர்ச்சிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பெயர்ச்சியாகி அங்கே உச்ச பலம் அடைகிறார். ஸோ இந்த நிகழ்வு 12 வருடங்களுக்கு அப்புறம் நிகழ்கிறது. அது குரு பகவான் சனி பகவானை பார்க்கக்கூடிய நிகழ்வு. ஒரு நல்ல தன்மை, சனி பகவானை சுபத்துவப்படுத்துகிறார். அதாவது சனி பகவான் செய்யக்கூடிய அந்த சில கெடுதல்களை அந்த குரு பார்த்து அந்த சனி பகவானை சாந்தப்படுத்துகிறார் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது போக 8ஆம் தேதி அந்த சுக்கிர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகிறார். அதே போல 15ஆம் தேதி ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகிறது. அதே போல 21/6/2026 அன்று செவ்வாய் பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறார். அதே போல் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா ஜூன் 22ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகுது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி 12 ராசிகளுக்கும், அதாவது மேசத்திலிருந்து மீனம் வரை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தனுசு ராசி அன்பர்களே, 2026 ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது? உங்கள் ராசிநாதன் ஜூன் மாதம் 2ஆம் தேதி உச்ச பலம் அடைகிறார். 12 வருடங்களுக்கு அப்புறம் உச்சம். ராசிநாதன் வலிமை பெறுகிறது. அது எங்கே? 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தில். அப்போது நிறைய கெடுபலன்கள் நடந்து விடுமா, 8ல் போய் இருக்கார் அப்படின்னுலாம் நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த வலி வேதனைகளை தீர்க்கக்கூடிய விதத்தில் அமைகிறது. அப்போது நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும். ஒரு வழக்கு இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு ஹெல்த் பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது ஒரு வலி வேதனை, துக்கம், துயரம் மற்றும் அசிங்கம், அவமானம் என்கின்ற தன்மையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி, தனுசு லக்ன அன்பர்களுக்கு அதை தீர்க்கக்கூடிய விதத்தில் அதற்கு உண்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பில் அமரப்போகிறது. அப்போ 8ஆம் இடம் என்பது வலிவேதனை மட்டும் கிடையாது, திடீர் அதிர்ஷ்டமும் அங்கேதான் புதைந்திருக்கிறது. அப்போ திடீர் அதிர்ஷ்டம் அடைவதற்குண்டான ஒரு காலகட்டமாகவும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைய இருக்கிறது. அதே சமயத்தில் ராசிநாதன் வலுப்பெறுகிறது. துணிச்சல் கிடைக்கும். வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் என்பது இயல்பாகவே அமைந்துவிடும். இந்த தனுசு ராசி என்பவர்கள் நிறைய பேர் உங்கள் மனசில் வெளியூருக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும், அதாவது அந்த வெளிநாட்டு தொடர்புகள், வெளி மாநில தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2ஆம் இடத்தை பார்க்குறார் ராசிநாதன். 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்கு, இது இருக்கக்கூடிய இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார். அப்போ என்ன, குடும்பத்தில் இருந்து வந்த கசப்புணர்வுகள், பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. அப்போ நிறைய பேர்த்துக்கு அந்த குடும்பம் அமைக்காமல் இருந்த, அதாவது ஒரு திருமணம் நடக்கலை, அந்த குடும்பம் சார்ந்த விஷயத்தில் அப்படியே கொஞ்சம் முடங்கி இருக்குது, எதுவும் ஒரு சுப காரியம் நடக்கலை, ஒரு பிரச்சனை இருக்குது,
பணத்தில் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, தன் பேச்சை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுசுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அது சரியாகக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை. ஸோ அந்த விதத்தில் 2ஆம் இடத்தை பார்க்குறார். நீங்கள் 2ஆம் இடத்தை பார்க்குறீங்க. அப்போ 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைய போகிறீர்கள். 2ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க. அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது, தனம் நன்றாக இருக்க போகிறது, பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கல்வியில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த தனுசுக்கு அமைய இருக்கிறது. 3ஆம் இடத்தில் ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார். 3ல் ராகு இருப்பது சிறப்பு. உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு ஆக்டிவேஷனை கொடுக்கும். ராகுன்னா பாம்பு, ஒரு இடத்துல நிற்காது. ட்ராவல் உண்டு, அலைச்சல் திருச்சலும் உண்டு, அதுக்கு தகுந்த மாதிரி அனுகூலமும் உண்டு. ராகுன்னா பிரம்மாண்டமான தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. என்ன, வியாபாரத்தில் சில ஏற்றங்கள், அதாவது வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நுணுக்கம்ங்கிறது இந்த மாதம் உண்டு. ஏன்னா புதன் பார்க்குறார், உங்கள் ராசியை பார்க்குறார். புதனுங்கிறது அறிவுபூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள், வளைந்து நெளிந்து சுழிவாக செயல்படக்கூடிய தன்மை அந்த புதனுக்கு உண்டு. அந்த புதன் உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அந்த வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய தன்மை உண்டு. அதே சமயத்தில் அறிவுபூர்வமான செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ கன்சல்டன்சி, கமிஷன் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுகின்ற ஒரு மாதம். 4ஆம் இடத்தில் ராகு பகவான், அதாவது சனி பகவான் உட்கார்ந்திருக்கார். 4ல் சனி. அப்போது இந்த குரு பகவான், நீங்கள் ராசிநாதனான குரு பகவான் உச்ச பலம் பெற்று சனி பகவானை பார்க்குறார். அப்போ 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியை பார்க்குது. அப்போ 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி ஆக்டிவேட் ஆக போகிறது. அப்போது வீட்டில் இருந்து வந்த குறைகள் நிவர்த்தி ஆகிறது. ஒரு வீடு விற்கல, அல்லது வீட்டில் ஏதோ ஒரு வகையில் ஒரு உபத்திரம் இருந்து கொண்டிருக்கிறது, அந்த வீட்டு வேலை செய்யணும்னு நினச்சாலே ஏதோ ஒரு பிரச்சனை வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ அதெல்லாமே சரியாக போகிறது. அப்போ குடும்பத்தில் விட்டு பிரிந்தவர்கள், குடும்பத்தில் அதாவது உங்களுடைய சொந்த வீட்டில் இருக்க முடியாதவர்கள் இப்போல்லாம் சொந்த வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதே சமயத்தில் பழைய வாகனங்கள் இருக்கின்றவர்கள் கூட இப்போ புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஒரு நிலம், அதாவது ஒரு காலி இடமாவது வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் ஆள் மனதில் பரிபூர்ணமாக விழும். என குரு பார்க்குறார், நீங்கள் பார்க்குறீங்க, 4ஆம் இடத்தை பார்க்குறீங்க, தனாதிபதியை பார்க்குது. தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தான அதிபதியான சனி பகவானை பார்க்குது. அப்போ நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய யோகம், இடத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய யோகம், புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு. 5ஆம் அதிபதி வலிமை பெறுகிறது, செவ்வாய் வலிமை. பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம். குழந்தைகள் நன்றாக இருக்கப் போகிறார்கள். குழந்தைகள் கனவு நிறைவேறப் போகிறது. குழந்தைகள் படிப்பு, ஆசைப்பட்ட படிப்பு படிக்கப் போகிறீர்கள். அப்போது அந்த படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் விலகப் போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இத்தனை நாள் ஒரு வழியை கொடுத்து கொண்டிருந்தது, குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைக்கலையே என்கின்ற ஏக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசுக்கும் ஒரு நல்ல செய்தி உங்கள் காதுக்கு அல்லது உங்கள் குடும்பத்துக்கு மகிழ்ச்சி தரமான ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜூன் மாதம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாக்யாதிபதி, பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னா இந்த தனுசுக்கு சூரிய பகவான் தான். இப்போ 6ல் இருக்கார். 15ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போது நிச்சயமாக இந்த தன்னம்பிக்கை பெருகும். சூரியனைப் போல இருக்கக்கூடிய தன்மை, அதிகாரம் கிட்டும், அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்டும், கௌரவம் கிட்டக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உண்டு. இதுவரைக்கு தான் யார் என்று வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருந்தால் கூட இப்போ இந்த ஜூன் மாதம் 15க்கு அப்புறம்
அப்படியே உங்களுடைய மதிப்பு கூட்டக்கூடிய, உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய, புகழை கிடைக்கக்கூடிய, அந்தஸ்து கொடுக்கக்கூடிய, சூரியனைப் போல இருக்கக்கூடிய, சூரியன் எப்படி உலகத்தையே சுற்றி வருகிறதோ அதே போல சுற்றி வரக்கூடிய அமைப்புகள், சூரியன் அதிகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை, அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், இதெல்லாமே இந்த தனுசுக்கு இந்த மாதம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே சமயத்தில் புதனும் அங்கே ஆட்சி பலத்தோடு இருக்கார். 7ஆம் அதிபதி வலிமையாக இருக்குது, மனைவி ஸ்ட்ராங்காக இருக்கிறது, 10ஆம் அதிபதியும் அதே புதனாக இருக்கிறது. வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரி மாற்றங்கள் எது வந்தாலும் அது ஏற்றுக்கொள்வதும் சிறப்பு தான். அப்போது நல்ல வேலை கிடைக்கப் போகிறது, வேலையில் சில மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது, ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கப் போகிறது, ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கப் போகிறது, ஒரு சிலர் வெளியூருக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள், ஒரு சிலருக்கு அரசு சார்ந்த விஷயங்கள் நல்லவைகள் நடக்கக்கூடிய, அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய, அரசினால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் சிறப்பு பெறுகிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. சார், குரு ராசிநாதன் போய் 8ல் மறைஞ்சிட்டாரே, அப்போ ஏதாவது ஒரு கெடுபலன் வந்துருமா அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. என்ன, நீங்கள் போய் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய, ஊரை விட்டு வெளியே போய் பிழைக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும். அப்போ யாருக்கெல்லாம் இந்த தனுசு ராசி என்பர்கள் உங்கள் ராசி அதிபதி 6, 8, 12 இப்படியெல்லாம் உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருக்கிறதோ அவர்களெல்லாம் கண்டிப்பாக உங்கள் பிறந்த ஊரை விட்டு வெளியே சென்றிருக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக, அது 100% நிச்சயமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. பட் இப்போ கோச்சார ரீதியாக உங்கள் ராசிநாதன் 8ல் இருக்கிறதுனால கண்டிப்பாக நகருவீர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, படிப்பு ரீதியாக எப்படியாவது ஒன்று உங்கள் ஊரை விட்டு வெளியே நகர்த்தும். அதுதான். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 12ஆம் இடத்தை பார்க்குறார். அங்கே தான் அந்த குரு என்கின்ற ராசிநாதன் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால முதலீடுகளில் ஆர்வம் உண்டு. முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கும். நான் என்னதான் சம்பாதிச்சாலும் ஒரு சேமிப்பு வேணும் அல்லவா? அந்த சேமிப்பு என்கின்ற எண்ணம் உங்கள் மனசில் ஆழமாக உதயமாகி அப்போ சேமிப்பு அப்படிங்கிறத கண்டிப்பாக ஏற்படுத்தும். இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்கள் கண்டிப்பாக வெளியூர், வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் தேடி வரும். வேலை விஷயமாகவோ அல்லது தொழில் விஷயமாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ ட்ராவலுங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும். வெளிநாட்டு தொடர்புகள் உண்டு. வெளிநாட்டு நண்பர்கள் கிடைக்கப் பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னா துர்க்கை அம்மன் வழிபட்டீங்கன்னா அனைத்து விதத்திலும் உங்களுக்கு ஒரு நல்லது ஏற்படுத்தி கொடுக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்த இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதத்தில் ஏற்படுத்தும். அல்லது வீட்டை ஆல்டர் பண்ணுறது, வீட்டில் சுபகாரியம் வைப்பது, சொகுசு சார்ந்த விஷயங்கள் ஏற்படுத்தி கொள்வது, தனக்கு வேண்டிய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. அதாவது இந்த மாதம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னா குரு பகவான் தான். தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா இன்னும் சில நல்ல சேஞ்சஸ், மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அரசு காரியங்கள் வெற்றி, அரசு எக்ஸாம் எழுதக்கூடிய தன்மைகள், ஒருத்தருக்கு ஸ்டேட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமை பண்பு, MBA படிக்கணுங்கிற ஆர்வம், அரசு எக்ஸாம் எழுதணுங்கிற எண்ணங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் ஒரு நல்ல பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை சென்று வழிபடுவது அந்த குழந்தைகளால் ஒரு நல்ல பாக்கியம் ஏற்படுத்துங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.
இன்னும் ஒரு துல்லிய பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான தன்மையில் இருக்குது, என்ன ஆதிபத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026 எப்படி இருக்க போகுது, சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், வேலையில் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இப்போ +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இன்ஜினியருக்கு போகணுமா இல்லை டாக்டருக்கான கொடுப்பினை இருக்கா, அல்லது இன்ஜினியரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸி, எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறது, 2026 எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு பக்கத்தில், அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.